அனைவருக்கும் வணக்கம். 2025 முடிந்து 2026ஆம் ஆண்டு தொடங்குதுங்க. இந்த வருடம் தொடங்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் இருக்கும், வருடம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்ம தெரிஞ்சுக்க ஆவலாக இருப்போம். அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த வருடத்தில் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்கும்போதே நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த பலன்கள் உங்களுக்கும் ஒத்துப்போகிறதா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிடுங்க. அதே போல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வரக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்ட பலனாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்குங்க. முக்கியமாக இந்த புத்தாண்டின் முதல் மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பானதாக இருக்குது அப்படின்னும், இது ஒரு புதிய ஆண்டினுடைய தொடக்கம் மட்டும் இல்லாமல் ஒருவருடைய நோக்கங்கள், தொழில், உறவு மற்றும் தனிப்பட்ட இலக்குகளை மீட்டமைக்க ஒரு சக்தி வாய்ந்த நேரமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு மாதமும் கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து பலன்கள் மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். முக்கியமாக ஜனவரி மாதத்தில் நிகழக்கூடிய பல கிரகங்களுடைய பயிற்சிகளால் ஏராளமான மங்களகரமான ராஜயோகங்கள் உருவாக இருக்குது. இந்த ராஜயோகங்கள் ஜனவரி மாதமானது மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சுபகாரியமே நடக்க மாட்டேங்குதா? நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் நிறைய பேர் ஏதேதோ ஒரு கோவில் குளமெல்லாம் போய் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இந்த வரன் அமையிறது அப்படிங்கிறது இன்றைக்கி அவ்வளவு எளிமையானது கிடையாது. அப்படி சுபகாரியங்கள் உங்களுக்கு அமையவே இல்லை அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நம்ம இப்போது மேஷராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜனவரி மாதமானது லட்சியத்தையும் தலைமைத்துவத்தையும் எடுத்து காட்டுகிறது மேஷராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இம்மாதமானது திட்டங்களை தொடங்க அல்லது தலைமை பதவிகளில் இறங்குவதற்கு சக்தி வாய்ந்த ஒரு மாதமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு முக்கியமாக வணிகர்கள் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை பெற முடியும். ஆனால் இந்த மாதத்தில் திடீர் முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்க வேண்டியது நல்லது. வாழ்க்கை துணையுடன் தவறான புரிதல்களை தவிர்க்க தெளிவாக தொடர்பு கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. திருமணமாகாதவர்கள் துணையை சந்திக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். ஆனால் மன அழுத்தத்தை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்குது. ஆனால் மனதில் நிறைய கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, என்னென்னமோ நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனையை தரலாம். அதனால் நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் உடல் நலம் உங்களுக்கு நல்லா இருக்குது, மனநலத்தை போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதோட இன்னும் மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு வரக்கூடிய இந்த வருடத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்களாகவே சிறப்பாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் முக்கியமாக காசு பண விஷயத்தில் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு சுப விரயம் அதிக அளவில் இருக்கும். பழைய கடன்களை அடைத்து நீங்கள் புதிய கடன்களை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். இருந்தாலும் முக்கியமாக இந்த கடன் விஷயத்தை தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அனுகூலமான அமைப்பு நிறைய ஏற்படும். 7.5 சனியினுடைய தாக்கத்தில் இருக்கிறதால தினந்தோறும் நீங்கள் உடற்பயிற்சி செய்வது ரொம்ப நல்லது. மரண பயங்கள் நீங்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சியான நிறைய நல்ல காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க அப்படின்னும், தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் எல்லாம் தீரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு சங்கடம் இருக்கிறதால தான் அந்த தொழிலில் முழுமையான எந்த ஒரு செயலையுமே உங்களால் இறங்க முடியாத மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியாக நன்மையான பலன்களாகவே அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம்.
நிறைய பேருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடியதாக பலன்கள் இருக்கும். புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். புதிய படிப்புகளை படிப்பீங்க. அதே போல் நீங்கள் நீண்ட நாட்களாக நான் இந்த படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் மட்டும் எனக்கு வரல, அதுக்கான ஒரு பணங்காசு வசதி இல்லை, இந்த படிப்பு எனக்கு தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இனிமேல் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த படிப்பு உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். அதே போல் நீங்கள் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட நீண்ட நாள் கவலை உங்களுக்கு மனசில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் மனசில் நிம்மதி ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்குது அப்படின்னும், நிரந்தரமான பண வரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சிலருக்கு பண வரவு இருக்கும், ஆனால் அது முழுமையானதாக இருக்காது. எந்த நேரம் நமக்கு வரும், எந்த நேரம் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாமல் வகையில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நிரந்தரமான பண வரவு இனிமேல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பல தொழில் அமைப்புகள் ஏற்படும். ஆன்மீகத்தில் அனுகூலம் காணப்படும். ஆன்மீகத்தில் பெரிய பெயர் புகழ் பெற்று இவையெல்லாம் விளங்கக்கூடிய காலகட்டமாகவும், கடல் கடந்து தொழில் செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க. அதாவது கால் பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது பாதம் வலிக்கிறது, நடக்கும்போது உங்களுக்கு கீழே ஊன முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி வர்றது. அதே போல் கழிவு பாதை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வர்றது. இது தொடர்பான விஷயங்கள் மிகுந்த கவனத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லுது. மற்றபடி அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு ஏற்றம் தான் இருக்கும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு விஷயங்களில் ஏற்றம் ஏற்படும். தேவையில்லாமல் ஏதாவது நீங்கள் சொன்னாலும் கூட அதை காதில் போட்டுக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. சோம்பல் அதிகமாக இருக்கும். செல்போன் பயன்பாட்டை நீங்கள் பயன்படுத்துறது குறைக்கிறது தான் நல்லது. இரவில் நிம்மதியாக தூங்குறதுக்கு மிகவும் நல்லது. தூக்கமின்மை இருந்தால் உரிய மருத்துவரை ஆலோசனை பெற்று நடந்து கொள்வது நல்லது. நன்மையை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சுபகாரியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் படிப்படியாக தீரும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகம் கூட இப்போ உண்டாகும். பெரிய படிப்புகள் விருதுகள் இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க. அந்த வகையில் வரக்கூடிய வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். குறிப்பிட்டு இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி போனது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கும்போது அதை விட 2026 நல்லாவே இருக்குது. அதே போல் உங்களுக்கு புது வாய்ப்புகள் கதவை திறக்கக்கூடிய காலகட்டமாகவும், எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நினைத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது இனிமேல் உங்களுக்கு மாறும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துறைகளிலுமே அதிர்ஷ்டம் வர ஆரம்பிக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை விரைவாக செய்து முடிப்பீங்க. தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடுமையான உழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்று கொடுக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைந்திருக்கக்கூடிய எதிரிகளிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய வேலைகளை பிறரை நம்பி எந்த விஷயத்தையும் ஒப்படைக்காமல் இருக்கணும். உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டேயும் போய் எந்த பிரச்சனையும் வச்சுக்காமையே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மாதிரி நீங்கள் இந்த எல்லா விஷயத்துலையும் நடைபெறுவதே உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இந்த வருடத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு பெரும் ஒரு சிறப்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நஷ்டம் இருக்குது அப்படின்னா கூட அதையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியது குலதெய்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வெளியூரில் வேலை செய்கிற எனக்கு நீண்ட நாட்களாக போய் வழிபடுறதுக்கான நேரம் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் போய் வழிபட்டுட்டு வாங்க. இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நன்மையே நடக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வருடம் எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.